வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போயிருந்தார். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஆடிட்டோரியத்தில் அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸு அங்கே கேதர் ஆகியிருந்தாங்க. அந்த ஆடிட்டோரியத்தில் அண்ணாமலை பேசிய ஸ்பீச் இருக்குல்ல, அதில் மோட்டிவேட் ஆகி, அதில் இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சியாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவு இந்திய அளவில் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு. ஜஸ்டின் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு பையன், 4500 ஸ்டூடெண்ட்டில் அவரும் ஒருத்தர் போல். அண்ணாமலை அப்படின்னு பேரை கேள்விப்பட்டோன்னே சரி அரசியல் சம்மந்தமாக பேசுவார், எலெக்ஷன் சம்மந்தமாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போய் உட்காந்துருப்பார் போல். ஆனால் அண்ணாமலை பாலிடிக்ஸை பற்றி ஒரு வரி கூட பேசலை. அண்ணாமலை லைஃபுக்கான மாஸ்டர் கிளாஸ் எடுத்தார் அப்படின்னு நெகிழ்ச்சியாக அந்த ஜஸ்டின் ஏஞ்சல் அப்படிங்கிறவர் பதிவிட்டிருக்காரு. அவர் சொல்கிறார், வி ஆர் ஜென் இசட்டு, நாங்களாம் ஜென் இசட் தலைமுறை. நாங்கள் ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸ்க்ரோல்னால் என்ன? மொபைல் ஃபோனை எடுத்து யாராவது பேசிக்கிட்டு இருக்கும்போதே போர் அடித்து போய் மொபைல் ஃபோனை நோண்டுவாங்க பார்த்தீங்களா, அதான் வி ஸ்க்ரோல், வி கெட் டிஸ்ட்ராக்டட். நாங்கள் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஒரு ஜென் இசட் தலைமுறை தான். ஆனால் 45 நிமிடங்கள் கம்ப்ளீட் சைலன்ஸ் அந்த ஆடிட்டோரியத்தில். யாரும் மொபைலை எடுத்து ஃபோனை நோண்டலை, யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகலை. அப்படி பின் ட்ராப் சைலன்ஸ் அண்ணாமலை பேசும்போது எல்லாமே அண்ணாமலையுடைய பேச்சின் மீது தான் ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு அந்த மாணவர் நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்காரு. அடுத்து அண்ணாமலை ஒரு ப்ரூட்டலான கொஸ்டினை எங்களை நோக்கி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா? ட்ரம்ப்புக்கும் 24 மணி நேரம் தான், மோடிஜிக்கும் 24 மணி நேரம் தான், உங்களுக்கும் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, யூஸ் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் படித்து வெளிநாட்டு நிறுவனத்துக்கு என்ஜினியராக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆசைப்படுறீங்க. அப்படி ஆசைப்படுறதை விட நாமளே ஒரு நிறுவனத்தை தொடங்கணும், ஒரு நிறுவனத்துக்கு நாம் லீடர் ஆகணும். எதுக்காக நாம் ஃபாரினருடைய ட்ரீமை பில்ட் பண்ணணும்? ஒரு ஓனர், ஃபாரின் ஓனர் ஒருத்தர் இருப்பார், அவருடைய நிறுவனத்தில் பெரிய என்ஜினியராக வேலை பார்க்கறதுனால என்ன யூஸு? நாம் ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது சம்பந்தமாக தான் அந்த ஜஸ்டின் அப்படிங்கிற மாணவர் பதிவிட்டிருக்காரு. கடைசியாக என்ன சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருக்காரு தெரியுமா? என்னன்னா, யூ டிடன்ட் ஜஸ்ட் கிவ் அ ஸ்பீச், யூ கேவ் அஸ் அ ஸ்பைன், இட் வாஸ் அ வேக்கப் கால் அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ச்சியாக அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து, நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பேசினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவித்து பதிவிட்டிருக்காரு. அந்த மாணவருடைய பதிவு இந்திய அளவில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அண்ணாமலை ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதுனால அவர் பாலிடிக்ஸை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசலை. லைஃபுக்கான கிளாஸ் எடுத்தார் அப்படின்னு பதிவிட்டிருக்காருல, இதுதான் அண்ணாமலையுடைய ஸ்பெஷாலிட்டி. எந்த மேடையில் எதை பற்றி பேசணும் அப்படின்னா அதை கிளியராக பேசுவார். சில திராவிட தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமண நிகழ்ச்சிக்கு போயிருப்பாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு அதிமுக காரங்க திமுக காரங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, திமுக காரங்க அதிமுக காரங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. மேடை போட்டு, திருமண மண்டபத்தில் மேடை போட்டு இப்படியெல்லாம் நடக்கும். அண்ணாமலை ஒரு மோட்டிவேஷன் நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னா மோட்டிவேஷன் மட்டும்தான் கொடுப்பாரு, அரசியலை உள்ளே இழுக்க மாட்டார். இதே போராட்டமா, அங்கேயே 100% பாலிடிக்ஸ் தான் பேசுவார். இதுதான் அண்ணாமலையுடைய சிறப்பம்சம். அதை அந்த ஸ்டூடெண்ட் தெளிவாக புரிஞ்சிருக்காரு, பதிவிட்டிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, கடந்த வாரம் இந்தியா எனர்ஜி வீக் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் வேதாந்தா குரூப்புடைய சேர்மன் அனில் அகர்வால் இருக்கார்ல, அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்தித்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்னன்னா, சமீபத்தில் தான் வேதாந்தா குரூப்புடைய சேர்மன் அனில் அகர்வாலுடைய பையன் அக்னிவேஷ் அமெரிக்காவில் நடந்த பனிச்சறுக்கு போட்டியில் ஒரு விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்து சிகிச்சை பலனின்றி இறந்து போனார் 2 மாதத்துக்கு முன்னாடி. அது சம்பந்தமாக அனில் அகர்வால் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் பையனுக்கு என்ன தெரியுமா ஆசை, நம்ம நாட்டில் சொசைட்டிக்கு நிறையா உதவி செய்யணும், எஜுகேஷன் செக்டாரு, ஹெல்த் செக்டாரெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்னு என் பையன் சொல்லிக்கிட்டே இருப்பார். என் பையனுடைய கனவை நான் நிறைவேற்ற போகிறேன். எங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்களில் 75% நாங்கள் சொசைட்டிக்கு கொடுக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனில் அகர்வால் அறிவித்தார். இது சம்மந்தமாக தான் எனர்ஜி வீக்கு, இந்தியா எனர்ஜி வீக்கை அட்டன் பண்ண அனில் அகர்வால் அது முடிஞ்சோன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்தித்து இது தொடர்பாக பேசியிருக்காரு. 10,000 to 15,000 கோடி ரூபாயை நாங்கள் தரோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நாங்கள் எஜுகேஷன் செக்டாரு, ஹெல்த் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னு அனில் அகர்வால் பேசின செய்திகள் வலம் வந்துக்கு இருக்கு. ஸோ கூடிய விரைவாக வேதாந்தா குரூப்பும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பல இனிஷியேட்டிவை ஹெல்த் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் பல முயற்சிகளை தொடங்க இருக்காங்க. இப்போ அனில் அகர்வால் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது.
உங்களுடைய பையன் இறந்து போனார்ல, அவர் சொர்க்கத்தில் இருந்து இதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாழ்த்திக்கு இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.